ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி, மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். பட் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. முதல்ல குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அடிக்கனமான பாத்திரம், பிரியாணி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணிக்கோங்க. இதில் சமையல் எண்ணெய் 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து முருகி வந்துடும். ஆஸ் யூஸ்வல் நம்ம பிரியாணிக்கு எப்படி வெங்காயத்தை முருக விடுவோமோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா முருகாக வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக கலர் மாதிரி கிறிஸ்பியாக வதங்கணும் வெங்காயம். இதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது 2 மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி ஜாஸ்தி வேணாம். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/4 கிலோ மட்டனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கூடவே ஜாதி பத்திரி சேர்த்துட்டு 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி நான் பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசுமாக இருக்குமேன்றதுக்காக நான் 2ஆக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவும் போல் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல. அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு அப்படியே தட்டிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது கூட காஷ்மீரி சில்லி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நான் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூளை நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூளை நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலாவுமே சேர்த்துருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதோட ஃப்ளேவரே நமக்கு நல்லா இருக்கும். பட் நான் எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் இல்லையா, அப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக சேர்க்க வேணாம். அடுத்தது 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா 2ம் சேர்த்து 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணும்போதே கொஞ்சமாக கல் உப்பும் லைட்டாக மஞ்சள் தூளும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்மெல் தெரியாது. 1/4 கிலோ மட்டன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரைஸும் வெங்காயம் தக்காளியும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது 1/4 கிலோ மட்டனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். மட்டன் சேர்த்துட்டு நம்ம மசாலா எல்லாமே அந்த மட்டன் கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனை தனியாக வேக வச்சு நான் சேர்க்கலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கேன்.
ஏன்னா நான் குக்கர் வந்து விசில் போட்டு தான் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அதுலேயே நமக்கு மட்டன் நல்லா வெந்துடும். உங்களுக்கு டவுட்லாம் வேணாம், சூப்பராக வெந்துடும். நான் செஞ்சு காட்டுற மாதிரியே அப்படியே செய்யுங்க. மட்டன் நல்லா பூ போல் வெந்துடும். இப்போ மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு கறிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமாக கொதிக்க விடுங்க. அதுலேயே மட்டன் வந்து ஒரு 30 to 40% நமக்கு வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காகி வரும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கலாம். நமக்கு இந்தளவுக்கு ஒரு 30 to 40% தான் வெந்திருக்கும், மட்டன் ஃபுல்லாக வெந்திருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை வந்து நல்லா 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்கும்போது அரிசி நல்லா நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதே நேரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி வந்து அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 2 கப்புக்கு 4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம விசில் போட போகிறதுனால தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சாதம் வந்து கரெக்டாக வந்து உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ 4 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு அரை லெமனில் ஒரு 8லேருந்து 10 சொட்டு வந்து நான் பிழிஞ்சிருக்கேன். கடைசியாக லெமன் சேர்க்கும்போது உங்களுக்கு சாதம் உதிரியாக இருக்கும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்து கொதிக்க விடுங்க. இப்போ சாதம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். 3 விசில் வந்து நமக்கு வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கமகமன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.